ஜெயகுருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. நான் வந்து இன்றைக்கி வந்து ஏகாதசி விரதத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அன்றைக்கி பண்ணுறதுக்கு பண்ண முடியல, இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது என்னன்றத உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதுக்குள்ள நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம். அப்புறம் எனக்கு இதை பற்றி எப்படி எழுதுங்க. நான் எப்போவும் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். அது இந்த மாதர சரித்திரம்ங்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வந்து, ஆனால் இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனாலும் சில பேருக்கு தெரியலை. என்னன்னாக்கா அதை ஜாஸ்தி அதை இது பண்ணலை. ஏகாதசி விரதம் இருந்துட்டு போனோம். இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இவ்வளோ அமரம் கடையரைச்சே, தேவாளும் அசுராளும் சேர்ந்து கடலை கடையரைச்சே, அதில் வந்து அமுதமும் வந்தது, விஷமும் வந்தது. அந்த விஷத்தை வந்து ஹரி கூப்பிடுறார். ஹரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ வந்து சிவன் வந்து அந்த விஷத்தை முழுங்கிடுறார். அந்த விஷத்தை முழுங்கரைச்ச அந்த நாளையில் ஹரி கேட்குறார், இந்த நாளை நம்ம ஏகாதசியாக வச்சுட்டு இந்த நாளையில் நம்ம விரதம் இருக்கணும். ஏன்னாக்கா இந்த விஷம் வந்து விஷத்தினுடைய கூடவே நம்ம சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு விரதம் ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹரி கேட்குறா. இந்த மாதிரி ஹரியும் கேட்கவே ஹரனும் ஓம் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவ இது பண்ணுறார். சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏகாதசி விரதம். முதல் நாள் வந்து தசமி, மறுநாள் ஏகாதசி அப்படின்றதுக்கு அந்த விரதத்தை நியமிக்கிறார். ஆனால் அந்த விரதம் யாரும் இருந்ததில்லை, எப்பவும் தெரியவும் தெரியாது. அதுக்கோசரம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னாக்க, இந்த ருக்மாங்கனை வந்து ஒரு பூந்தோட்டம் வச்சுருந்தேன். அந்த பூந்தோட்டத்தில் தேவாள்லாம் வந்து பூ பொறிச்சின்னு போயிட்டு இருந்தா. இது என்ன சமாச்சாரம்னு தெரியல. யாரோ பூ பொறிச்சின்னு போகிறான்னு தெரியுது, பட் ஆரன்னு தெரியாது. அதை வந்து கவனிச்சுட்டு என்ன எப்படி வாழை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தேரி செடி எடுத்து அந்த இதில் பூந்தோட்டத்தில் வச்சுட்டான் ருக்மாங்கனை. அதை வைக்க பார்த்து இந்த வந்தது தேர் பூ பொறிச்சுண்டா, பட் அது ரதத்தை ஏற முடியல. அந்த ரதம் ஏறாத போகவே ராஜா அங்கேன்னு வந்து, இது உலகத்தில் இல்லாத நல்ல புஷ்பமெல்லாம் எங்கிட்ட இருக்கா, இதை நீங்கள் ரொம்ப ஆசையாக எடுத்துன்னு போகிறீங்களான்னுட்டு அவள் கேட்குறான். ஆமாம் எடுத்துன்னு. அப்போ நீங்கள் எடுத்துன்னு போங்க, இந்த தேர் இப்போ போகாது அப்படிங்கிறார் தேவாள்லாம். ஏன் அப்படின்னு கேட்குறான். இப்போது இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனை கொடுத்தாதான் இந்த தேர் நகருங்க. அப்படின்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த ஏகாதசி விரதம்ன்றதே எனக்கு தெரியாது, எங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த அப்படின்னு சொல்லிட்டு ருக்மாங்கனை சொன்னான். அவன் வந்து இந்த மாளவ தேசத்தை ஆண்டுட்டு இருக்கான். அவன் ஒரு ராஜா. தெரியாதுன்னு சொன்ன உடனே உன் ஊரில் ஒத்தி ஆம்பளைங்களோட சண்டை போட்டுட்டு விரதம் பட்னி இருந்துட்டு மறுநாள் சாப்பிட்டா. அந்த அந்த விரதத்தினுடைய பலனை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த தேர் நகரம். உடனே அழைச்சி அதை கொடுத்துட்றோம். அந்த தேர் போகிறச்சே இவன் வேண்டி சொல்கிறான் அந்த தேவர்கள்கிட்ட, இந்த விரதம் என்னான்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்து வச்சு எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு. நாங்கள் எடுத்து வைக்க முடியாது, நான் இந்திரங்கிட்ட போய் சொல்கிறேன், அவன் வந்து ஆள் அனுப்புவான் அப்படின்னு சொல்லிடுறேன். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்ல பார்த்துன்னு அவன் வந்து அந்த அக்னி பிரபரன்னுட்டு ஒரு ரிஷி, அவர் அனுப்பிச்சு இந்த விரதத்தை ருக்மாங்கனுக்கு சொல்லுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறார். சரின்னு அங்கேன்னு வந்து அவன் அந்த ரிஷி வந்து இவனுக்கு உபதேசம் பண்ணுறார். ருக்மாங்கனுக்கு உபதேசம் பண்ணுறச்ச என்ன சொல்கிறாருனாக்கா, வயசு 5க்கு மேலேயும் அப்போ வந்து வயசு 5க்கு மேலேயும் இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். மன்னனே சொல்ல கேளாய் மகத்தான விரதமகேமையே, முன்னாளும் திசமி என்பார் முகுந்தனை நினைந்து கொண்டு என்னை முதல் ஸ்ரீபோகத்தை எண்ணாமல் வெறுத்து தள்ளி உண்ணாமல் ஒரு தினம் ஒரு வேளையாக உண்டு
மற்றொரு நாள் ஏகாதசி மாதவர் தன்னை போற்றி நித்ரையாகாரம் விட்டு நேமமாய் இருந்து நீயும் உத்தம நாள் துவாதசியில் மாதவர் தன்னை போற்றி சுத்தமாய் அன்னம் உண்டு செய்து நீ வருவாயானால் பற்றாது செய்த பாபம் பறந்தோடி போகும் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி உபதேசம் பண்ணிட்டார். உபதேசம் பண்ண பார்த்துன்னு சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த உபதேசத்தை வாங்கி இது அடுத்து எல்லாருக்கும் சொல்லி அந்த ராஜ்யத்தில் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை நியமிச்சுடுறான். இந்த ஏகாசி விரதம் நடந்துட்டு கடைசி என்ன ஆயிடுச்சுன்னாக்கா நாரதர் பார்த்தார். இது என்ன சமாச்சாரம்னு ஒன்றும் புரியல. சரின்னு யமதர்மராஜா கிட்ட போய் கேட்குறேன், இந்த மாதிரி சமாச்சாரம் ஏன் இந்த மாதிரி இந்த நரகமெல்லாம் உறங்கி கிடக்கிறது என்ன சமாச்சாரம்னுட்டு நாரதர் கேட்குறேன். இந்த மாதிரி ருக்மாங்கதை அந்த எல்லாரையும் நேர வைகுண்டத்துக்கே அனுப்புகிறான், இங்கே ஒருத்தருமே வரதில்லை, இது பாழாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நம்ம போகலாம், பிரம்மாவை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் ஐஸ்வன் போகிறார். அப்போ அவன் அந்த யமதர்மராஜா அங்கே இதுக்கு நமஸ்காரம் பண்ணுறான். அப்போ என்ன சொல்கிறார், அவன் சொல்கிறான், எனக்கு இந்த ராஜ்யம் இந்த இது வேண்டாம், இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த இவன் கேட்குறான், பிரம்மா கேட்குறேன், என்ன காரணத்தினால் என் உலகு சின்னமாய் உரைத்த இப்போ சொன்னால் தெரியும் காலானேக்கு இப்போ சீக்கிரம் சொல்வா என்றார் அப்படின்னுட்டு இவன் கேட்குறான், பிரம்மா கேட்குறான். அதுக்கு இவன் சொல்கிறான், ருக்மாங்கதை எல்லாரையும் நேர வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சி விட்றான், எங்கிட்ட இந்த நரகத்துக்கு உத்தரவு வருதில்லை, அதனால் அவன் யமதர்மன் கேட்குறான், வேற வழி எனக்கு கூறிடாமல் போனால் வேலைகள் வேண்டாம் என்றான் அப்படின்னு சொல்லி வேலைகள் வேண்டாம் அப்படின்றான். அப்போது பிரம்மா கேட்குறேன், நாராயணன் பக்தரை நாம் என்ன பண்ண முடியும், சீராதே போ, நான் எதான யோசனை பண்ணுறேன் அப்படின்னுட்டு பிரம்மா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பிரம்மா ரொம்ப யோசித்து ஒரு பொண்ணை உண்டாக்குறார். அந்த பொண்ணுக்கு மோகினின்னு பேர் வச்சு அவளை நீ ருக்மாங்கதை அந்த விரதத்தை கெடுத்து அவனை விரதம் இல்லாத பண்ணிவிட்டு அப்படி அவன் விரதத்தில் கெடுக்கலே அவன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான்னாக்கா நீ அவனுடைய பிள்ளைய தலையை வாங்கிட்டு வா, அவன் குழந்தைக்கு குழந்தை இருக்குது, அந்த பிள்ளை தலையை வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சோன்னான். அவள் அங்கே இந்த இதில் இருக்கா, அதுக்குள்ளே இந்த வேட்டை இப்போ வந்துருக்கரிச்சு அந்த காட்டில் இந்த ராஜாவை பார்த்து விட்றான். இந்த மோகினி பார்த்துட்டு அவன் கூட இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட 2 பேரை கல்யாணம் பண்ணி அதான் காந்தர் விவாகம் பண்ணுறச்சே அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, என்னுடைய சம்பத்து ராஜ்யம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட உனக்கு கொடுத்துட்றேன், நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சமயத்தில் என்ன சமாச்சாரம்னு சொன்னாக்கா சரின்னு சொல்லிட்டு கை அடித்து கொடுத்து அவன் அங்கே கொஞ்ச நாள் அந்த காட்டில் இருக்கான். அதுக்கப்புறம் நாட்டுக்கு வரான். நாட்டுக்கு வரைச்சி என்ன பண்ண முடியும், நாட்டுக்கு வந்த உடனே பிள்ளை அழிச்சுட்டு போகிறான். அவனை வாரி அணைச்சிட்டு எல்லாம் பண்ணி இவ தான் இவ உன் பக்கத்தில் இருக்கிறவளோ என்னுடைய அம்மாவா கேட்குறான். ஆமாம் அம்மா தான், ஆனால் நான் இந்த காட்டில் கல்யாணம் பண்ணிட்டேன், இவளுக்கு நீ என்ன பண்ண அப்படி நீ குழந்தையாகவே இரு அப்படி. அந்த சமயத்தில் என்னன்னாக்கா அங்கே இதுக்கு போன ஒரு ஏகாதசி இவன் அந்த புறத்தில் அந்த பொண்ணு கூட அந்த மோகினி கூட இருக்கடிச்ச ஏகாதசி வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், பிள்ளை ஒருத்தரும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அதை பறையறைஞ்சி அவள் ஊருக்கு சொல்லி போனான். ஊருக்கு சொன்ன உடனே இந்த விஷயம் ராஜாவுக்கு காது கேட்டு ராஜா அந்த புறத்தில் வெளியில் வந்த உடனே அவள் மறிக்கிறாள், போகக்கூடாதுன்ட்டு. அவன் நான் போக தான் போவேன், இந்த ஹரிவாசத்தை நம்மளால் நிறுத்த முடியாது, நான் போவேன் அப்படின்னு சொன்னான். 2 பேருக்கும் தகராறு. அப்போ அந்த பிள்ளை கூட சொல்கிறான், அம்மா இந்த 3 நாள் கழித்து நீ ராஜாவை சேரலாம்
அதெல்லாம் முடியாது, நான் இந்த 3 நாள் தான் இப்போ தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப படுத்துகிறான். அந்த படுத்துறச்சு ராஜாவுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்த உடனே அவன் என்ன பண்ணிடுறான், நீ என் பிள்ளை தலையை கேட்டாலும் சரி, என் தலையை கேட்டாலும் சரி, நான் அதை தருவேன்னு ஒழிஞ்சு நான் இந்த விரதத்தில் நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவளுக்கு வந்து நீ அப்போ சொன்னியே தேவார்கள்லாம் சாட்சி வச்சு நீங்கள் சொன்னீங்க, அது என்ன ஆச்சு? அதுக்கு பிங்கம் இல்லை, இந்த 3 நாள் கழிச்சு உனக்கு தருவேன். அது முடியாதுன்னு சொல்லிட்டான். முடியாதுன்னு சொல்ல பார்த்துன்னு அவன் 2 பேர்கிட்ட தகராறு வரைச்சு அவன் வந்து அவள் எவ்வளோ சொல்லியும் அவள் ஒன்றும் கேட்கல. உடனே அவன் ருப்பாங்கரை என்ன பண்ணுறான், சரி இந்த விரதத்தில் தூங்க மாட்டேன், நான் உனக்கு இந்த குழந்தை தலையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நிறுத்தி தலையை வெட்டி கொடுக்கறதுக்கு போகிறான். அப்போ தலையை வெட்டுறச்சு அவன் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான்னாக்கா, நான் வந்து இந்த விரதத்தை சரியாக இருந்தேன்னாக்கா, அது இருந்திருக்கலைன்னாக்கா ஏன் இந்த குழந்தை தலையை வெட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட வேண்டிட்டு அந்த குழந்தை தலையை வெட்ட போகிறான். வெட்ட போகிறச்சு அந்த சமயத்தில் என்னன்னாக்கா, மேலே கிருஷ்ணர் வந்து ஹரி வந்து அங்கே வந்து இவன் கையை பிடிச்சி விட்டான், வெட்டப்படாது. உடனே வந்து பார்க்குறான், அங்கே ஹரியோட கலியை இருக்குது, அப்படியே தரிசனம் தன் அந்த உடனே அப்பாவும் பிள்ளைமா அவரை வந்து ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி, அதுக்குள்ளே ருக்மாங்கனுடைய பொண்டாட்டி சந்தியாவளி வந்து அவளும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி 2 இந்த என்ன நீ வந்து இந்த பிள்ளைக்கு நீ இவளுக்கு தலை தர வேண்டாம், அந்த பிள்ளையை தர வேண்டாம், நீ வந்து உன்னுடைய விரதத்தை நாங்கள் மேய்ச்சிட்டோம், நான் உன்னை அப்படியே இந்திரியத்தோடையே நான் உன்னை இதுக்கு அழிச்சிட்டு போகிறேன், வைகுண்டம் அழிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறேன். அதுக்கு வந்து அவளுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ தூரம் எல்லாம் விஷயம்லாம் பண்ணி எல்லாம் அவள் வந்து எனக்கு கை அடித்து கொடுத்துருக்கான், நீ இந்த மாதிரி சொல்கிற, ஒரு நிமிஷத்தில் வந்து உன் பாதம் வாழுக்குன்னு சொல்கிறியே, நான் எப்படி இருப்பேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோகினி ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப அழறா. அந்த சமயத்தில் அவர் சொல்கிறார், ஹரி சொல்கிறார், தேவ காரியத்துக்கோசரம் உன்னை சிருஷ்டிச்சோமோ ஒழிஞ்சு இவனை இது பண்ணுறதுக்கோசரம் இல்லை, அதனால் நீ தெரியாத, இந்த உலகத்துக்கு ஒத்துருக்கும் தெரியாத நீ பாட்டில் தெரிஞ்சிட்டு இந்த துவாதசி துவாதசி என்னைக்கு சாப்பிட்டு தூங்குறாளே, அந்த தூங்குற பலனில் உனக்கு 16 பாகம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நாங்கள் கொடுத்துட்றோம், உனக்கு கொடுப்பாவா, நீ வந்து தெரியாமல் தெரிஞ்சின்று அப்படின்னு சொல்லிட்டு அவள் 2 பேரையும் இந்திரியத்தோட வைகுண்டம் அழிச்சுன்னு போகிறச்சே பிள்ளை வந்து பிள்ளை வந்து தர்மாங்கனை வந்து கேட்குறான், நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வர வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ராஜ்யத்தை ஆண்டுட்டு அதுக்கப்புறம் பத்தினியோட வைகுண்டம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சொல்லிடுறார், பகவான் சொல்லிடுறார். சொல்ல பார்த்துன்னு இந்த கதையை வந்து இந்த கதையாக கேட்கணும், இதை வந்து பூர்ணமாக நம்ம வந்து அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற விரதத்தம் தான் இந்த ஏகாதசி விரதம். இதை வந்து இத்தனையும் நினச்சிட்டு தான் நம்ம விரதம் இருந்தாக்கா அதில் பலன் உண்டு. எனக்கு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது, இந்த மாதிரி இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரிஞ்சதோ, பட் பெரிய பாட்டு, அதனால் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த பாட்டை நீங்கள் கேட்டேன்னாக்கா, நான் இப்போ சொன்னதை நினச்சிட்டீங்கன்னாக்கா புரிஞ்சுவிடும். மற்றபடி எல்லாம் இதுதான் பகவானுடைய நாமாவளிகள் தான், எல்லாமே ஜாஸ்தி பாட்டு கிடையாது, எல்லாமே இதுதான் விரதம் தான். அதனால் நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுட்டு நான் கேளுங்க, இதுக்கு வந்து நல்ல உண்டாகும் ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை தான்.